ஸோ பிக் பாஸில் இது வரைக்கும் நடந்த ஸ்டோரி டாஸ்கில் அப்சராவோட ஸ்டோரி தான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக லைவ்லியாக இருந்தது. எஸ்பெஷலி அப்சரா வந்து அவங்க அம்மா பற்றி சொல்கிறப்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங் மூமெண்ட்டாக இருந்தது. இது மாதிரி அப்சரா மாதிரி உள்ள மற்றவங்களுக்கும் அப்சரா கிடைச்ச அம்மா மாதிரி அம்மா இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நேற்று ரேம்ப் வாக் ஷோ நடந்துச்சு. அதில் பிரவீனும் அப்சராவும் தான் ஜட்ஜஸாக இருந்தாங்க. அப்சரா வந்துட்டு அதில் ஃபஸ்ட்டு பேரெலாம் செலக்ட் பண்ணுறப்ப அந்த ஃபிசிக் ரொம்ப மேட்சாக இருக்கணும், ஹைட் ரொம்ப மேட்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லாஜிக்கலாக பாயிண்ட் சொல்லி செலக்ட் பண்ணலாம் இருந்தாங்க. ஆனால் வினோத் அவங்கள அதை பிரவீன் வந்து அவங்கள டீவியேட் பண்ணுற மாதிரியே அவர் காதில் எதுவும் சொல்லிகிட்டே இருந்தார். இதில் நோட் பண்ண ஒரு விஷயம், பார்வதிக்கு வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரே வந்து பேரா போட்டப்போ பார்வதினால் ஏற்றுக்க முடியல. அவங்க ஏதோ காரணம் சொல்கிறாங்க, பட் ரியல் காரணம் எனக்கு ஏதோ தோணுதுன்னா அவங்களுக்கு வந்து அப்படி ஈக்குவலாக தெரியல. வாட்டர்மெலன் ஸ்டாரை கூட நம்ம போய் ரேம்ப் வாக் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு காரணம் சொல்லி அதை வந்து அவங்க மாற்ற தான் நினச்சாங்க. கடைசியில் மாற்றிட்டாங்க. அப்போ சுபியை பாராட்டணும். அவங்க வாலண்டியர், அந்த மீனவ பொண்ணு சுபி அவங்க வந்து வாலண்டியராக நான் வேணால் திவாகர் அண்ணனுக்கு வந்து பேரா போய்க்கிறேன் ரேம்ப் வாக்குன்னு அவங்க வாலண்டியராக சொன்னாங்க. அந்த இடத்துல சுபியை ரொம்பவே பாராட்டணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.